வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வாழைக்காய் பூண்டு ஃப்ரை பண்ண போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். வாழைக்கால 2 பக்கமும் கட் பண்ணிட்டு ரெண்டு வாழைக்காலையும் மேல் தோலை லைட்டா மட்டும் சீவிக்கலாம். ஃபுல்லா சீவிட்டோம்னா வாழைக்காய் குழஞ்சு போயிடும். அதனால லைட்டா மட்டும் இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம். சீவிட்டு இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசா இல்லாம இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த அளவு திக்னஸ்க்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீசஸையும் நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஈஸியா கட் பண்ண வந்துடும். இதை தண்ணியில சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டோம்னா வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 10 பூண்டை தோல் உரிச்சு இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ரைங்கிறதுனால இதுல பூண்டு நம்ம அதிகமா சேர்த்திருக்கோம். அதே மாதிரி இடிச்சும் சேர்த்துக்கணும், நல்லா வாசனையா இருக்கும். இதை லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம்னா பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில இறங்கிரும். அடுத்து தண்ணியில கட் பண்ணி போட்ட வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். வாழைக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கணும். மூடி வச்சிடலாம். காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். அடுத்து இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மெதுவா கலந்து கொடுத்துருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல மிளகாத்தூள் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். இந்த வாழைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி ஃபுல்லா நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில மட்டும் லைட்டா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கங்க. இதுல நம்ம பூண்டு அதிகமா சேர்த்து இடிச்சு சேர்த்துருக்கிறதுனால ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. நீங்க ஒரு தடவை இந்த வாழைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வகை குழம்பு சாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப 12 நிமிஷமா லோ மீடியம் ஃப்ளேம்லயே வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடியே இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கருவேப்பிலை இலைகளோட ஃப்ளேவர்லாம் வாழைக்கால இறங்கி இந்த வாழைக்காய் ஃப்ரை நல்லா கமகமன் இன்னுமே வாசனையா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்டான வாழைக்காய் பூண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய வாழைக்காய் பொரியல் பண்ண போறோம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிட்டோம்னா வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த வாழைக்காயை இந்த பேன்ல சேர்த்துட்டு
இது கூட தாராளமா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இது வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்ட போறோம் தண்ணியை. இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கணும். நம்ம வாழைக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இதை 1லிருந்து 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்ததுலேருந்து 2 நிமிஷம் மட்டும் காயை வேக வச்சா போதும். 3/4 பங்கு அளவுக்கு வேகணும். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். காய் குழையக்கூடாது. 2 நிமிஷம் ஆச்சு. காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அதுக்கு மேலேயும் வேக வச்சோம்னா காய் குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாக வரணும். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்தோம்னா இந்த பொரியல் சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்போட கலர் மாறிடுச்சு. அது கூட கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது. இந்த பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இது கூட 2 பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கங்க. அல்லது இதுக்கு பதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம்லாம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதுக்கு மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. அப்புறமா நம்ம தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஏற்கனவே 3/4 பங்கு அளவுக்கு வாழைக்காய் வெந்துருச்சு. இனி 2 நிமிஷத்துலேயே நல்லா கரெக்டாக வெந்து சாஃப்டாயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மிளகு கறி பண்ண போகிறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். இந்த காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேல் தோலை கம்ப்ளீட்டாக சீவிராமல் அங்கங்கே தோல் லைட்டாக தெரிகிற மாதிரி சீவிக்கங்க. இதே மாதிரி மற்ற வாழைக்காயில் உள்ள தோலையும் சீவிக்கலாம். இதை ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ்ல கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு தண்ணியில சேர்த்துக்கலாம். அப்பதான் வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். 3 வாழைக்காயையும் கட் பண்ணி தண்ணியில போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு மண்சட்டியில தான் இந்த வாழைக்காய் மிளகு கறியை பண்ண போறோம். இந்த மண்சட்டியில 2 டீஸ்பூன் மிளகு. இந்த டிஷ்ஷுக்கு மிளகு காரம் தான், அதனால நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. எண்ணெய் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா வாசனை வர வரையும் கருகிராம வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரப்பான பவுடரா அரைச்சுக்கலாம்.
இந்த மாதிரி லேஸ் கொரப்பா அரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகமுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 7 பூண்டை தோல் உரித்து 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமாக வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும், இதுக்கு மேலேயும் நிறைய சேர்த்துறாதீங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சேர்த்த தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிட்டு இருக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதில் தண்ணியில் போட்ட வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம வறுத்து கோர்ஸா அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பவுடர் ரெடி பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் வாழைக்காய் மிளகு கறி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம சேர்த்த பொடியெல்லாம் எல்லா காயிலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்களவுக்கு வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் பரட்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை போட்டிங்கன்னா வாழைக்காய் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ நம்ம கிளறி விடும்போது தேவைப்பட்டா கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க, சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி பிரட்டி விட்டு நம்மளுடைய வாழைக்காய் ஃபுல்லாகவே வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வாழைக்காய் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் மசால் கறி பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை அதனுடைய மேல் தோலை லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேனில் வாழைக்காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம கட் பண்ண வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க, ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வடிக்க போகிறோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வாழைக்காய் 3-4 நிமிஷம் வேகட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிண்டி கொடுங்க, எல்லா காயுமே ஒன்று போல வெந்துடும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வேக விட வேண்டாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறணும். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலால நல்லா பிரட்டி விட்டுக்கங்க. இந்த வாழைக்காய் கறி பார்த்தீங்கன்னா நல்லா கமன் வாசனையா மட்டன் டேஸ்ட்லயே இருக்கும். இப்போ நல்ல மசாலாவில் பிரட்டி விட்டாச்சு. எல்லா வாழைக்காய் பீசஸ்லயும் மசாலா நல்லா கோட்டாயிருச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. வாழைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏற்கனவே ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டாச்சு. இதில் சுற்றி ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரட்டி விடும்போது இந்த மாதிரி அகலமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டோம்னா வாழைக்காய் உடஞ்சி போகாமல் இருக்கும். மூடி வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கடைசி அதில் ஒரு 7-8 பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பரவலாக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கடைசியில் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்தோம்னா இந்த கறி வந்து நல்லா கமன் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆச்சு. நல்ல கமன் வாசனையோட டேஸ்டான வாழைக்காய் மசால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.